This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ், க்ரோசரி ஐட்டம்ஸ் ரொம்ப மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இது நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கோவை ஐடி ஊழியருக்காக பீகாரில் ஆர்டர் செய்யப்பட்ட துப்பாக்கி, சிக்கிய 3 பேர், அதிர்ச்சி பின்னணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின வீடியோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அமைதிக்கு பெயர் எடுத்த கோவையில் சமீப காலமாக கிரைம் ரேட் எகிரி கொண்டிருக்கிறது. முக்கியமாக இளைஞர்களிடையே நடக்கும் கேங் வார் அதிகரித்து வருகிறது. துப்பாக்கி கலாச்சாரம் பரவலாகி வருகிறது. இந்நிலையில் ஐடி ஊழியருக்காக பீகாரில் இருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கி கடத்தி வரப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன. கொலை, கொள்ளை, போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் சர்வசாதாரணமாக நடக்கின்றன. இவற்றை தடுப்பதற்காக காவல்துறை அதிரடி நடவடிக்கைகளை கையாண்டு வருகிறது. அப்படியும் கூட புதிதான முறையில் தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பீகாரில் மாநிலத்தில் இருந்து கோவை மாவட்டத்திற்கு ரயில் மூலம் கள்ள துப்பாக்கி கடத்தி வருவதாக தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறை நடத்திய அதிரடி சோதனையில் கள்ள துப்பாக்கி கடத்தி வந்தவர்களை கையும் களமாக பிடித்து விசாரணை நடத்தினர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த குந்தயன் ராய், வயது 23, மற்றும் அவரது நண்பரும் கோவை கள்ளப்பட்டி பகுதியை சேர்ந்த ஹரிஸ்ரீ, 23 ஆகிய 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இந்த வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. கோவை மாவட்டம் விளாங்குறிச்சி சாலையில் உள்ள சேரன் மாநகர் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்ட பிரபு. கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் ஸ்ரீஹரியின் நண்பர் ஆவார். இந்நிலையில் மணிகண்ட பிரபு எனக்கு உடனடியாக ஒரு துப்பாக்கி வேண்டும் என ஹரியிடம் கேட்டுள்ளார். இது குறித்து ஹரி தனது பீகார் நண்பரான குந்தன் ராயை அனுப்பியுள்ளார். குந்தன் ராய் பீகாரை சேர்ந்தவர் என்றாலும் கோவையில்தான் தங்கியுள்ளார். அவர் பீகாரில் தனக்கு தெரிந்த ஒரு இடத்தில் துப்பாக்கி கிடைக்கும் என்று சொல்லியுள்ளார். இருவரும் ரயில் மூலம் பீகார் சென்று துப்பாக்கி வாங்கியுள்ளனர். கோவைக்கு திரும்பி வந்து காவல்துறை நடத்திய சோதனையில் அவர்கள் 2 பேரும் சிக்கியுள்ளனர். இது தொடர்பாக மணிகண்ட பிரபு, ஹரிஸ்ரீ மற்றும் குந்தன் ராய் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்களிடம் ஒரு கள்ள துப்பாக்கி மற்றும் 3 செல்போன்கள், ஒரு பைக் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அவர்கள் 3 பேரையும் பீளமேடு காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். அவர்கள் எதற்காக, யாரிடம் இருந்து துப்பாக்கி வாங்கினார்கள், அவர்கள் குற்ற பின்னணி என்ன, மேலும் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.